மனிதர்களையும் மனித உரிமைகளையும் மதிக்கின்ற வகையில் அனைத்து வைத்தியசாலைகளும் இயங்க வேண்டும் குறித்த சம்பவத்துக்கான முழுமையான விளக்கத்தை வைத்தியசாலை தரப்பினர் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதன்போதே மக்கள் வைத்தியசாலை வைத்தியர்கள் மற்றும் பணியாளர்கள் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துவார்கள். எனவே தவறுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் உண்மை நிலைப்பாடு வெளிப்படுத்த வேண்டும் என உரிய தரப்பினரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ். மார்க்கல் அடிகளார் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விசேட ஊடக சந்திப்பு செவ்வாய்க்கிழமை மன்னார் பிரஜைகள் குழு அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த வேளையிலே கவலையோடு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். வைத்தியசாலை மன்னார் மாவட்ட ஆதார வைத்தியசாலையினுடைய செயற்பாடுகளை பற்றி ஒரு கவலையோடு இந்த கருத்துக்களை பதிவு செய்கின்றேன். 2 கிழமைகளுக்கு முதல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயானவள் அதிக இரத்த பெருக்கினாலே இறந்து போன செய்தி எங்கள் எல்லோருக்கும் அதிர்வுகளையும் கவலைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இதற்கான காரணங்களை கண்டறியுமாறு எங்களுடைய பணிமனையினாலே எங்களுடைய பிரஜர் குழு பணிமனையாலே உரியவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு அந்த கடிதத்துக்கு அவர்கள் தங்களுடைய பதிலை அளித்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுத்து இதில் தவறுகள் நடந்திருப்பின் அந்த தவறு செய்வதற்கான முழு தண்டனையும் வழங்குவதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் என்று உரியவர்களிடமிருந்து அந்த உறுதிப்பாடு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வேளையிலே தயவு செய்து மனித உரிமைகளை மதிக்கிற விதத்திலும் மனிதர்களை மதிக்கிற விதத்திலும் எல்லா வைத்தியசாலைகளும் இயங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த குற்ற செயலுக்கு முழுமையான ஒரு விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கிற வகையில் தான் மக்கள் வைத்தியர் மீதும் வைத்தியசாலை மீதும் அந்த பணியாளர் மீதும் நம்பிக்கை ஏற்படும். அந்த வேளையில் இழந்துவிட்டு அந்த உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஆகவே தவறுகளை நிவர்த்தி செய்வதற்கு அந்த உண்மை நிலைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று உரியவருடைய அன்போடு இந்த வேளையில் கேட்டு நிற்கின்றேன்.